அனைவருக்கும் வணக்கம். மன்னார் மக்கள் அனைவருக்கும், வடகிழக்கு மக்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். அண்மையில ராணுவத்தினரால் அடித்து கொலை செய்யப்பட்ட முத்தையன்கட்டு பிரதேச இளைஞருடைய இறப்புக்கு நீதி கோரியும், வடகிழக்கு முழுவதிலும் உள்ள ராணுவ கட்டுப்பாட்டை அகற்றவும் எதிர்வரும் திங்கட்கிழமை 18 ஆவணி மாதம் 2025 ஒரு மாபெரும் ஹர்த்தால் நிகழ்வை இலங்கை தமிழரசு கட்சி ஏற்பாடு செய்துள்ளது. இந்த ஹர்த்தால் நிகழ்வானது 15 ஆவணி 2025 நடைபெற இருந்த வேளையில் மன்னார் மறைமாவட்ட ஆயர் மற்றும் குறு முதல்வர் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான திரு M.A. சுமந்திரன் அவர்களிடம் வேண்டுகோள் இடப்பட்டதற்கு அமைவாக இந்த நிகழ்வானது, அதாவது இந்த ஹர்த்தால் நிகழ்வானது எதிர்வரும் திங்கட்கிழமை தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஆகவே இந்த ஹர்த்தாலுக்கு மன்னார் மாவட்ட அனைத்து மக்களும், மத குருமார்களும் இணைந்து, அனைத்து வடகிழக்கு மக்களும் ஒன்றாக இணைந்து உங்களுடைய பெருமளவு ஆதரவை வழங்கி எல்லோரும் ஒற்றுமையாக செயற்பட்டு இந்த ஹர்த்தாலுக்கு பூரண ஒத்துழைப்பை வழங்குவீர்கள் என நம்புகின்றோம். இதனை விட மன்னார்ல இப்ப நடந்து கொண்டிருக்கிற இந்த கனிய அகழ்வு போராட்டம், விண்மில் ப்ராஜெக்ட் போராட்டத்திற்கும் எங்களுடைய ஆதரவை எங்களுடைய கட்சி சார்பாக நாங்கள் மேற்கொண்டு நடவடிக்கைகள் எடுத்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு அறிய தருகின்றோம். அது சம்பந்தமான அமைச்சுக்களோடு எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மூலமாக தொடர்ந்தும் கலந்தாலோசித்து வருவதையும் உங்களுக்கு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். வடகிழக்குல இருக்கின்ற ராணுவம் பற்றி கதைப்போமாக இருந்தால், வடகிழக்குல தேவைக்கு அதிகமான ராணுவ சிப்பாய்கள் காணப்படுவதை நம்ம பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. உதாரணமா டியூரிங் எலெக்ஷன் நான் சில வில்லேஜ் சைட் போயிருக்கும் போது அங்க ஒரு பெரிய ராணுவ முகாம்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாம அந்த ராணுவ முகாம்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் மிகவுமே பிரம்மாண்டமான முறையில செஞ்சு கொடுத்திருக்கிறாங்க. ஆனால் அதை சூழ உள்ள மக்கள் இருக்கிறதுக்கு குடியிருப்பு கூட இல்லாம இருக்கிறாங்க. அதெல்லாமே பார்க்கும்போது ரொம்பவுமே கவலையா தான் இருக்குது. ஸ்பெஷலி சன்னார், மன்னார்ல உள்ள சன்னார் பகுதியில காணப்படக்கூடிய மாதிரி இருக்குது. இதுவும் இல்லாம நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா ராணுவம் மக்களுடைய காணிகளை அபகரித்து வச்சிருக்கிறதையும் காணக்கூடிய மாதிரி இருக்குது. அதுவும் இல்லாம இந்த பின்தங்கிய கிராமங்கள், அந்த காட்டு பிரதேசங்கள்ல காணப்படுகின்ற ராணுவ படைகள் இருக்கிறதால அங்க உள்ள பெண் பிள்ளைகளுக்குமே ஒரு அச்சுறுத்தல் நிகழ்வதை காணக்கூடிய மாதிரி இருக்குது. ஏன்னா அவங்க தைரியமா வெளியில வர முடியல. அவ்வளவு பெரிய கேம்ப், அவ்வளவு பெரிய காட்டுக்குள்ள அந்த சின்ன சின்ன வில்லேஜ் சைடு இருக்கும்போது பெண் பிள்ளைகள் அங்க வாழ்றதே கொஞ்சம் அச்சுறுத்தலான நிலைமை தான் காணப்படுது. ஸ்பெஷலி இந்த சன்னார் பகுதியில இருக்கிற அந்த கேம்ப் பக்கம் நீங்க போனீங்கன்னா தெரியும், அது ஒரு பெரிய காட்டுக்குள்ளதான் மக்கள் வாழ்றாங்க. பேசிக் நீடே இல்லாம வாழ்றாங்க. அந்த இடத்துல ரொம்பவுமே பிரம்மாண்டமான முறையில ராணுவ முகாம்களை காணக்கூடிய மாதிரி இருக்குது. ஆஃப்டர் த வார் அளவுக்கு அதிகமான ராணுவம் வடகிழக்குல குவிக்கப்பட்டிருக்காங்க. அது ஏன் இன்னுமே இருக்கிறாங்க அப்படின்றது ஒரு தெளிவான விளக்கம் இன்னுமே இல்ல. அவங்களுக்குமே நிறைய காஸ்ட் ஆகும். அப்ப நாட்டுடைய பொருளாதாரத்துல நிறைய இந்த ராணுவ முகாம்களுக்கு ஒதுக்கப்படுறதையும் காணக்கூடிய மாதிரி இருக்குது. சோ அளவுக்கு அதிகமான ராணுவ படைகளை முற்றுமுழுதா வடக்கு கிழக்குல இருந்து அகற்றணும் என்று சொல்லி எல்லாரும் ஒற்றுமையா இந்த எதிர்வரும் 18ஆம் தேதிக்குரிய ஹர்த்தால் நிகழ்வுல வடக்கு கிழக்குல வாழ்ற மக்கள் அனைவரும் உங்களுடைய ஆதரவை பூரணமாக தந்துதவுமாறு இலங்கை தமிழரசு கட்சி சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி.